வணக்க மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ஜிகே. இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள ஸ்லீப்பி ரிங் ஈவெண்ட்னு ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம கேமுக்குள்ள லெஜெண்டரி பண்டில்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆக போகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட கடைசி ஈவெண்ட்டான ஸ்லீப்பி ரிங் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தூங்கு மூஞ்சி பண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, தூங்கு மூஞ்சி பண்டில்னால் ஒன்றும் இல்லை, நம்ம தூங்க போகும்போது நைட் ட்ரெஸ் ஒன்று போடுவோம்ல, அந்த பண்டில் தான் இதில் வந்து மெயினான பண்டில். இந்த பண்டிலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபன்னான பண்டில். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னான காஸ்டியூம் போட்டு விளையாடுறதுலாம் பிடிக்கும்னா இந்த மாதிரி பண்டில்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு லெஜெண்டரி பண்டில் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இதெல்லாம் ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி பண்டில்லாம் நம்ம போட்டு விளையாட நமக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டில் வந்திருக்கு. இது வந்து நல்ல ஒரு மெஜிஷியன் ஸ்டைலில் ஒரு பண்டில் கொடுத்துருக்கான். இந்த பண்டிலுமே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதில் வந்து எஃபெக்டெல்லாம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்பில் பாருங்கள், மெழுகுபத்தி மாதிரி மண்டையில் ஏதோ எரியுது. அப்புறம் அதான் டாப்பு கொஞ்சம் நல்லா இருக்குது. பேண்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஷூ வந்து ஓகே, ஒரு அளவுக்கு நல்ல ஷூ தான். இந்த ஹேட்டு தான் கேண்டிலெல்லாம் எரிஞ்சு நல்லாவே இருக்குது. அடுத்தது மாஸ்க்கு, ஐயோ நம்ம மூஞ்சியில் ஆல்ரெடி மாஸ்க் இருக்கனால இது தெரிய மாட்டேங்குது. மற்றபடி இந்த பண்டிலும் ஓரளவுக்கு நல்ல பண்டில் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து இது K1 ரெஸ்லிங் பண்டில். இந்த பண்டில் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு இது சம்மந்தமே இல்லாத பண்டில். சரி, ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பண்டில் மேல் பண்டில் கொடுத்தனால 2 ஃபீமேல் பண்டில் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கான். அதுவும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பண்டில் தான். அதே மாதிரி இப்போ பார்க்குற இந்த ஃபீமேல் பண்டில் பாருங்கள், இது வந்து ஒரு சூனியக்கறி மாதிரி இருக்குது. பண்டில் வந்து நல்லா வேறு லெவலில் இருக்குது. இந்த 4 பண்டிலுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னா 150 டைமண்ட் இருந்தாலே போதும். 150 டோக்கன் இருந்தாலே போதும். இந்த பண்டிலெலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கம்மியான டைமண்ட்லேயே நீங்கள் வந்து ஃபன்னாக போட்டு விளையாடுறதுக்கான ஒரு பண்டில் ஈவெண்ட் தான் இது. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதில் வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கே இல்லையான்னு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமான இது லெஜெண்டரி பண்டில் ஐட்டம் எல்லாம் என்னென்ன வரப்போகுதுன்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 9th anniversary பேஸ் பண்ணி இந்த டாப் கிரிமினல் பண்டில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க, இது வந்து ரிட்டன் ஆக போகுது. அதுவும் இந்த கோல்டன் டாப் கிரிமினலே இதில் வந்து மறுபடியும் ரிட்டன் ஆக போகுது. போன வாட்டியே இதுதான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. அப்போ நம்மளால் எடுக்க முடியல. நமக்கு வந்து இந்த கோஸ்ட் டாப் கிரிமினல் கொடுத்துட்டான். ஆனால் இந்த வாட்டி வந்து கோல்டன் டாப் கிரிமினல் வந்து வருது. ஆனால் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த 2 பண்டில் தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு வந்து இன்னும் எல்லா பண்டிலுமே ரிட்டன் ஆக போகுது. ரெட்டு, ப்ளூ, க்ரீனுன்ட்டு எல்லா பண்டிலுமே ரிட்டன் ஆக போகுது. இந்த 9th anniversary பேஸ் பண்ணி தனியாக ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து டாப் கிரிமினலுக்கு வந்து வரப்போகுது. உங்களுக்கு எந்த டாப் கிரிமினல் வந்து ரொம்ப பிடிக்குன்ட்டு நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்ததான் நமக்கு வரப்போகிற லெஜெண்டரி பண்டில் வந்து எதுனா இந்த சாமுராய் பண்டில் எல்லாம் ரிட்டன் ஆக போகுதுங்க. அது வந்து இந்த OB54 அப்டேட்டில் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த OB54 அப்டேட்டில் இந்த சாமுராய் பண்டில்லாம் ரிட்டன் ஆகும். அது வந்து எப்போ வரும்னா இந்த ஸ்டீல் வாரியர் பண்டில் வந்து ரிட்டன் ஆகுமில்ல, அந்த ஈவெண்ட் அப்போ வந்து இந்த சாமுராய் பண்டில் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து திரும்ப ரிட்டன் ஆக போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்குபேட்டர் டாப்பான கோல்டன் சாமுராய், அதுக்கப்புறம் இந்த எக்லிப்ஸ் சாமுராய், இன்னொன்று அந்த ப்ளூ கலரில் இருக்க ரோஸ்டட் சாமுராய் பண்டில், அப்புறம் இந்த ஜோம்பிஃபைடு சாமுராய் பண்டில்னு நம்மளோட எல்லா சாமுராய் பண்டிலுமே ரிட்டன் ஆகும். இந்த பண்டில்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து புதுசாக 2 சாமுராய் பண்டிலும் வரலாங்க. அந்த பண்டில்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சில்வர் கலரில் இருக்க சாமுராய் பண்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க சாமுராய் பண்டில். இந்த 2 பண்டில் வந்து நமக்கு வந்து புதுசாக சாமுராய் பண்டில்ஸாக வரக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இந்த பண்டில்ஸ் எல்லாமே OB54 அப்டேட்டில் வந்து வரக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது வந்தோடனே நான் உங்களுக்காக இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு வந்து இந்த பிளாக் டிஷர்ட் ஈவெண்ட் வந்து மறுபடியும் ரிட்டன் ஆகலாம். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் டிஷர்ட் மட்டும் இல்லாமல் பிளாக் டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட் ரெண்டுமே சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் வந்து ரிட்டன் ஆகிறதுக்கு வந்து அதிகபட்ச சான்ஸ் இருக்குதுங்க. இந்த 2 இல்லைன்னாலும் நமக்கு வந்து இது மாதிரியே இருக்க புதுசாக வேறு கலரில் ஒரு டிஷர்ட் வந்து வரலாம் ஆகஸ்ட் மாதம். ஆனால் ஒரு டிஷர்ட் ஈவெண்ட் வந்து கம்பல்சரியாக வந்து வரும். ஆகஸ்ட் மாதம் இந்த டிஷர்ட் ஈவெண்ட்டை வந்து வரப்போகுதா. ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி டைமில் வந்து நமக்கு வந்து இந்த கோல்டன் ஷேட் பண்டில் வந்து ரிட்டன் ஆகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோல்டன் ஷேட் பண்டில் எல்லாம் ரிட்டன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். தீபாவளி டைம் தான் அதுக்கான கொஞ்சம் கரெக்டான டைம். ஸோ அந்த டைமில் வேணால் கோல்டன் ஷேட் பண்டில் வந்து ரிட்டன் ஆகும். அது கூடவே நமக்கு வந்து புதுசாக சேம் டிஷர்ட் மாதிரியே புதுசாக ஒரு புது வேரியண்ட்டான புது கோல்டன் ஷேட் பண்டிலோட வேரியண்ட் கூட நமக்கு வந்து வரலாம்.
ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து கோல்டன் ஷேட் பண்டில் வந்து ரிட்டர்ன் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோல்டன் ஷேட் பண்டிலோடைய போக்கர் MP40 இங்கே போக்கர் MP40 வருமாங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போதைக்கு இந்த 2 ஈவெண்ட்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. மேபி போக்கர் MP40 வந்து எப்போ வருமானு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ எல்லா இன்குபேட்டர் ஈவெண்ட்டும் விட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேணால் போக்கர் MP40 வந்து வரலாம். ஆனால் அடுத்த அப்டேட்டில் இப்போதைக்கு இல்லை. மேபி OB55 அதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் கோல்டன் ஷேட் பண்டில் வந்து ரிட்டர்ன் வரக்கு வந்து மினிமம் தீபாவளி டைமே ஆயிரும். இதை பற்றின அப்டேட் எப்போ கிடைச்சாலுமே நான் வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். கன்ஃபார்ம் இதை பற்றி அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து வீடியோ வரும். லெஜெண்டரி பண்டில்ஸ் எல்லாம் எப்போ ரிட்டர்ன் வரும்னு நம்ம பார்த்தாச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணுமானா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். வரட்டா?